ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு முட்டை குருமா எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு சிலர்லாம் முட்டை குருமா செய்யும் பொழுது முழு முட்டையை அப்படியே வேக வச்சு தோல் உரிச்சு போடுவாங்க. இன்னைக்கு நான் அதுலேயே போட்டு ஊற்றி நான் செஞ்சுருக்கிறேன். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். முட்டை குருமா ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதற்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டாக மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஒன்று நல்லா சன்னமாக கட் பண்ணி நல்லா ஆயில் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் இதில் நான் சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவுக்கு நல்லா அரைச்சி சேர்த்திருக்கிறேன். என்னுடைய குருமா வகைகளில் முக்கியமாக சின்ன வெங்காயத்தை நான் எல்லா குருமாவுக்கும் நான் அரைச்சி சேர்த்துவேன். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் குருமா வகைகள் செய்யும் போது சின்ன வெங்காயத்தை அரைச்சி சேர்த்தி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த குருமா செய்யும்போது நான் பட்டை ஏலக்காயெல்லாம் எதுவுமே நான் போடலை. நான் கரம் மசாலா தூள் நான் ஹோம்மேடில் வீட்டில் செஞ்சு வச்சது தான் நான் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோ கம்மியாக போட்டிருக்கிறேன். இந்த அளவுக்கு